சரிங்களா? இதை கேட்கணும், ஒவ்வொருத்தருமே கேட்கணும். சரி, இன்னொரு கேள்வி, அதில் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியிலே ஒன்று, நமது தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க, சென்னையில் மழை தாக்கம் கிடையாது, புயல் தாக்கம் எதுவும் இல்லை, அதனால பாதிப்பு இல்லாதான் சென்னைக்கு இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த பணம் எல்லாமே சென்னைக்கு கொடுக்கப்படாத பணம் எல்லாமே மத்திய அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுக்கப்படணும். சொல்லுங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்ட தொகையும் சரியான முறையில் மக்களுக்கு போய் சென்றடையதில்லை. சென்னைக்கு இப்போ இல்லைன்னு சொல்லிட்ட பிறகு அந்த பணம் போய் சென்றடைகிறதா? சரி, இதே நேரத்தில் நான் யாரையும் குறை சொல்லவில்லை, பொதுவாக நான் கேட்குற கேள்வி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பாதாள சாக்கடை திட்டம். இந்த பாதாள சாக்கடை திட்டம் வந்து மத்திய அரசாங்கம் ஒதுக்கியது. நமது சென்னை மாநகர மேயர் வந்து 90% முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த 90% முடிஞ்சிருந்தால் ஒரு நாள் மழையிலேயே சென்னை எப்படி ஸ்தம்பித்தது என்பதை நான் ஏற்கனவே ஒரு காணொலி மூலமாக உங்களுக்கு காமிச்சேன். ஏன்னா நிவாரணம் நான் கொடுக்க செல்லும்போது என்னுடைய வாகனமே போக முடியாத அளவுக்கு நாங்கள் திணறினோம். அது எங்கள் சென்னையில் முக்கியமான டி நகர் சாலையில். அப்படி இருக்கும்போது இந்த பாதாள சாக்கடை திட்டம் முழுமையாக முடிவடைந்ததா என்பதே ஒரு கேள்வி. அப்படி முடிவடைந்திருந்தால் இன்னைக்கு அந்த தண்ணி எல்லாமே போயிருக்குமா? எங்கே பாரு, நான் இத்தனை போர் செட்டு வச்சு தான் தண்ணி எடுத்தாங்களே தவிர போர் செட்டு எடுத்த தண்ணி போகுது. அப்போ நேராக எங்கே போகுது? இந்த கேள்வி மக்கள் கேட்கணும். மக்கள் வந்து கேட்காம இருக்கிறதால தான் இன்னைக்கு வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு அவங்க அமைதியாக ஆயிடுறாங்க. தயவு செய்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒருதலை பட்சமாக பார்க்க தேவையில்லை. நமக்குன்னு கொடுக்கப்பட்ட பணம் எல்லாருக்கும் போகணும். இன்னொரு விஷயம், இந்த 2000 ரூபாய் வைத்து ஒரு குடும்பத்தை தள்ள முடியுங்களா? இன்னைக்கு மழை பெய்ததால விவசாயம் எல்லாமே இன்னைக்கு நலிவடைஞ்சு போச்சு. எத்தனையோ பயிர்கள் எல்லாமே நாசமாக போயிடுச்சு. ஊடக நண்பர்கள் வந்து எவ்வளோ பேர் போட்டு காமிச்சாங்க. சிலர் வந்து போடக்கூடாது என்று சொல்லியும் சில பேர் வந்து காமிச்சாங்க. முக்கியமாக யூடியூப்பில் ஃபுல்லாகவே வைரல் ஆச்சு. நிறைய வேதங்களை காமிச்சாங்க. மீடியாக்கள் காட்டாத கூட ஊடக, அதாவது யூடியூப் சேனல் வந்து எல்லாத்தையுமே விரிவாக காமிச்சாங்க. இந்த பயிர் இதில் சேதங்கள் எல்லாம் அவங்களுக்கு இந்த 2000 ரூபாய் போதுமா? அதை கொஞ்சம் சொல்லுங்கள். அதே போல் பயிர் சேதத்துக்கு எவ்வளோ வழங்கியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வெறும் 17,000 ரூபாய் தான் இன்னைக்கு வழங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த 17,000 ரூபாய் போதுமானதா? இதை வந்து யோசிக்கணும். நான் சொல்றேன், ஒரு அரசாங்கம் என்பது வெறும் கொடுக்கப்படுற விளம்பரத்துக்காக இல்லாமல் மக்களுடைய பணம் மக்களுக்கு போய் சென்றடைந்தால் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நினைத்து இந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுங்க. யாரும் வந்து நீங்கள் உங்ககிட்ட நிவாரண பொருள் கேட்கவே இல்லை. நீங்கள் வந்து அரிசி கொடுங்க, பருப்பு கொடுங்க, பாய் கொடுங்க, அதை கொடுங்க, யாரும் கேட்கல. நீங்கள் நிவாரண பொருள் வேண்டாம். மத்திய அரசாங்கத்தின் கொடுக்கப்பட்ட பணத்தை அப்படியே கொடுத்தாலே போதும். அது போய் சென்றடைந்தாலே எல்லா மாநிலத்திலையும் போய் சேர்ந்துடும். இங்கே மட்டும், தமிழகம் மட்டுமல்ல, புதுவையிலையும் நமது புதுவை முதல்வரும் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ பாண்டிச்சேரி வந்து எந்த அளவுக்கு புதுவை தெரியும், உங்களுக்கு எந்த அளவுக்கு சேதம் அடைஞ்சதுன்னு தெரியும். ஆனால் அவங்களுக்கு 5000 ரூபாய் விதம் கொடுத்துருக்காங்க. அது போதுமானதா? மத்திய அரசாங்கம் 10,000 ரூபாய் ஒரு தலைக்கு கொடுக்க சொல்ல, ஒரு குடும்ப அட்டைதாருக்கு கொடுக்க சொல்லியிருக்கு. ஆனால் இவங்க 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது வந்து நான் இது அரசியல் களம் இல்லை, நான் பேசக்கூடாது. இருந்தாலும் நான் மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி நீங்கள்